அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட பெரியம்மா பெரியப்பா இறந்துட்ட பிறகு எங்க அம்மா நிறைய டைம் அழுவாங்க. அந்த 2 பசங்களும் தாய் தகப்பன் இல்லாத போயிடுச்சு. அதை கட்டி கொடுத்து அது அங்க கிடக்குது. அந்த பையன் அப்படியே சென்னையிலே செட்டில் ஆயிடுவான், இதுக்கப்புறம் வர மாட்டான். உங்க பெரியப்பாவுடைய சொந்தக்காரங்களாம் எவ்வளோ வசதியானவங்க தெரியுமா? உங்க பெரியப்பா மட்டும்தான் வசதி இல்லாம இருந்தாங்க. ட்ரெய்லர் கடையில கூலிக்கு தாம்மா வேலைக்கு போவாங்க. அந்த பணத்துல தான் குடும்பத்தையே ஓட்டணும். அந்த காசை வச்சு குழைச்சிருக்கலாம். ஆனா உங்க பெரியம்மாவும் சிக்கனம் கிடையாது. காசு வந்துட்டா போதும், உடனே சினிமாக்கு கிளம்பிடுவாங்க. புது படம் ரிலீஸ் ஆனா 2 பேரும் தான் முதல்ல இருப்பாங்க. வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி வைக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் எல்லா பொருளுமே கம்மி விலை தான். அப்படி இருந்தும் வீட்டுக்கெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டாங்க. காசே இல்லைன்னா கூட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வேற யாருக்கிட்டனா கடன் வாங்குவாங்க. அந்த கடத்தை கொடுத்து முடிக்கிறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட வாங்குவாங்க. இப்படியே தாம்மா அவங்க நிறைய கடன் ஆனதுக்கு காரணமே. அந்த ஊர்ல கடன் ஆகிடவே தான் அந்த ஊரை காலி பண்ணிட்டு இந்த ஊருக்கே வந்தாங்க. இங்க வந்து அவங்க சும்மா இல்ல, அங்கங்க கடன்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஏதோ அவங்களுக்கு டெய்லரிங் ஒர்க் தெரியவே ஒரு கார்மெண்ட்ஸ்ல ஆயா வேலைக்கு வாங்கி கொடுத்தாங்க. 2 பேருமே அதுலதான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அது எனக்கும் தெரியும், 2 பேருமே வேலைக்கு போனது. கொஞ்ச நாள் கழிச்சு பெரியப்பா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆயிட்ட பிறகு கூட பெரியப்பா வீட்டுல இல்ல. ரோட் பக்கத்துல இருக்கிற ஒரு டெய்லர் கடையில சும்மா கூலிக்கு போயிட்டு வேலைக்கு போவாரு. மறுபடியும் சாயங்காலம் வந்துருவாங்க. அது போலதான் பெரியம்மா மட்டும் கார்மெண்ட்ஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் எனக்கு தெரியும். அதான் அம்மா சொல்லுவாங்க, கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையா அவங்க 2 பேருக்கு. ஆனா என்னதான் கஷ்டம் இருந்தாலும் உங்க பெரியம்மா சிரிச்ச முகம்தான். என்னவோ கடைசியில உயிர் போறப்பையும் அவங்க கஷ்டத்தோடவே செத்தாங்க பாரு, அதுதான். அவங்க வாழ்ந்த வரைக்கும் அந்த காசெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க பசங்களை பாத்துக்கிட்டாங்க. பசங்க தலையெடுத்து அதுங்க பாத்துக்கிற டைம்ல உங்க பெரியம்மாவும் பெரியப்பாவும் இறந்து போயிட்டாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதும்மா. உங்க பெரியப்பா உங்க பெரியம்மா தழெல்லாம் கட்டும் பொழுது அந்த நாரெல்லாம் கிழிச்சு கொடுப்பாங்க. ஆனா உங்க அப்பா அப்படியெல்லாம் செய்வாங்களா? உங்க அம்மா கடைக்கு நீ பூ கட்டுற, நான் எதனா செய்யணுமான்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதும்மா. தழை கொடுக்கலனாலும், ஏன் இன்னைக்கு உங்க அம்மா தழை கொடுக்கல, ஏன் உங்க அம்மா வரல, ஏன் உங்க தங்கச்சி வரல, இதெல்லாம் கேட்பாங்க தெரியுமா? உங்க பெரியம்மா சொல்லும் அப்படின்ட்டு எல்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க. இப்படியே டெய்லி கூட எங்க அம்மா சொன்ன விஷயத்தையே சில டைம்ல சொல்லுவாங்க. இல்லைன்னா வேற விஷயம் ஏதாச்சும் சொல்லுவாங்க. பெரியம்மாவும் நினைச்சு ரொம்ப அழுதுருக்காங்க. 28 நாள் சேர்ல இருக்கும் பொழுது உங்க ஆயா பெரியம்மாக்கு ஏதாச்சும் விஷம்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாமான்ற ஒரு மனநிலைமைக்கு கூட போயிட்டாங்கன்னு. ஏமா அப்படி ஆயா செஞ்சிருப்பாங்களா? ஆயாவால நிம்மதியா இருந்திருக்க முடியுமான்னு கேட்டிருந்தேன். வேற என்னம்மா பண்றது, பெத்த பொண்ணு கண் எதிர்க்க 28 நாள் சேர்ல உட்காந்துட்டு இருக்குன்னா எந்த அம்மாக்கு தான் மனசு கஷ்டம் இருக்காது? அதுதான் உங்க ஆயா அப்படி சொல்லுச்சு. நீங்கெல்லாம் ஏன் இப்படியம்மா எனக்கு விஷத்தை கொடுக்குறீங்க, நானே செத்து போறேன்ட்டு அது போய் சேர்ந்து போச்சு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு உடம்புல அங்கங்க சின்ன சின்ன குறுக்கு போல வந்தது. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, அதனாலதான் இது போல ஆகுது அப்படின்னு. அதை அப்படியே விட்டுட்டோம். ஆனா அது நாள் பட அதிகமாகி ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. இதற்கிடையில என்னுடைய பெரிய தங்கச்சிக்கும் அடிக்கடிக்கு வயிறு வலி எடுத்ததால அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. என்னையும் பார்த்துக்கணும். என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் டெஸ்ட்டுக்கு சொன்னாங்கன்னா அதையும் கூட்டிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னோட உடம்புல அளவுக்கு அதிகமா அந்த குருப்பை எல்லாமே உடம்பு ஃபுல்லா ஆகவே எல்லாரும் என்ன சொன்னாங்க,
ஹாஸ்பிட்டல்னா கூட்டிட்டு போயிட்டு பாருங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போனோம், இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆனா அப்பயும் எனக்கு செட் ஆகாதவே. அம்மைக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுற ஒருத்தர் இருக்காருல்ல, அங்க வேணா கூட்டிட்டு போயிட்டு கேட்டு பாருங்க. இதுக்கெல்லாம் கூட பாப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் தான் மறுநாளே எங்க அப்பா ஆட்டோ பேசி நானு, அம்மா, அப்பா, என்னுடைய பெரிய தங்கச்சியும் வர வச்சிருந்தாங்க. அப்ப அங்க போனதுமே, அங்க ஒரு வயசான தாத்தா தான் அங்க எல்லாருக்கும் வந்து இன்ஜெக்ஷன் போடுறது. எனக்கு எப்படி இது போல நடக்க முடியாதா ஆயிடுச்சு. அது போல எல்லாமே கேட்டாங்க. அப்பா, அம்மாவும் சொல்லவே, அவரு சொல்லிட்டாரு, "இல்லை, இவங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் நான் போட மாட்டேன்" அப்படின்ட்டுன்னு. ஏன் சார்ன்னா, "இல்ல நான் போடல. நீங்க வேற எங்கேயாச்சும் போயிட்டு பார்த்துக்குங்க. இதுக்கெல்லாம் நானு இன்ஜெக்ஷன் போட மாட்டேன்" சொல்லிட்டாங்க. அப்ப அப்பா சண்டை போடுற மாரி ஆயிடுச்சு. அந்த தாத்தா கிளம்பி போயிட்டப்ப கூட அப்பா விரட்டி பிடிக்கிற மாதிரி போயிட்டு அவர்கிட்ட அந்த ரூம்ல போயிட்டு ஏதோ பேசிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க. வந்துட்டு இதுக்காக ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கியாம்மா அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் வந்து இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவரு நாடி புடிச்சு பார்க்கணுன்றது போல சொன்னாங்க. நாடி புடிச்சு பார்த்துட்டு என்னுடைய கைய உதறி விட்டுட்டாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க, பொய் சொல்றீங்க. நான் இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு எவ்வளோ கேட்டு பார்த்தோம். அவரு போடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் அம்மா சொன்னாங்க, எதுக்காக அவரு போட மாட்டேன்றாருன்னா, போன வாரத்துல சந்தையில இருக்கிற ஒரு பையன், அவனுக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு. அங்கதான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அம்மை இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பையனுக்கு ஏதோ ரியாக்ஷன் ஆகி அந்த பையன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஊருக்காரங்கெல்லாம் போயிட்டு அந்த இடத்துல அவரை அடிச்சு போட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, பொருள் எல்லாம் உடைச்சிச்சு. அதனாலதான் வந்து அவரு பயப்படுறாரு ஜெயாக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. எங்க அப்பா ரொம்பவும் திட்டிட்டாரு அந்த தாத்தாவை. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு வெயில்ல போயிட்டு வரவே அது வந்து டயர்ட் ஆயிடுச்சு. உடனே அவரு, ஐயோ அவங்க வேற கழுத்துல மாலை எல்லாம் போட்டிருந்தாங்க, நான் கெட்ட கெட்ட வார்த்தையில தான் திட்டிட்டேன், அதனாலதான் எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு தொலைக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய சின்ன தங்கச்சிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்டுக்கெல்லாம் அவங்களுக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன, என்னுடைய பெரிய தங்கச்சி, என்னுடைய சின்ன தங்கச்சி இப்படி மாறி 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 ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதே எங்க அம்மாவுக்கு ஒரு டியூட்டியா ஆயிடுச்சு. என்னோட பெரிய தங்கச்சிக்கும் வந்து வலியெல்லாம் அதிகமாயிடவே டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். நம்ம டேப்லெட் எல்லாம் கொடுத்தும் செட் ஆகல, அதால அட்மிட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ அட்மிட் பண்ணிட்டா என்னை எப்படி பார்த்துக்க முடியும்? யாரு பார்த்துப்பா? என்னுடைய தங்கச்சியும் வந்து பிரெக்னண்டா இருக்கு, சின்ன தங்கச்சி. இப்ப யாரு தான் பார்த்துப்பாங்க அப்படின்றது போல இருந்தது. ஏன்னா அது வேலூர் ஹாஸ்பிட்டல். இங்கேயா இருந்துச்சுன்னா கூட எங்க அம்மா என்னையும் பார்த்துட்டு என்னுடைய தங்கச்சியும் பார்த்துருப்பாங்க. என்ன பண்றதுன்னு எங்க அம்மாவுக்கு புரியாம இருந்தது. அப்ப சாப்பாடு வேணா வந்து சின்ன பொண்ணு செய்யட்டும், நான் இதை நடக்க வச்சு கூட்டின்னு கூட நான் பாத்ரூம் கிட்ட விட்டுடுறேன், அந்த பொண்ணு மீதி எல்லாம் பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு எங்க அப்பா சொன்னாங்க. அப்ப என்னுடைய சின்ன தங்கச்சியும் ஓகே தான் சொல்லிச்சு, நான் அப்படின்னா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வீட்டுல எல்லாம் கேட்டு என்னுடைய சின்ன தங்கச்சிய வந்து எங்களை பாத்துக்கிட்டப்போ என்னுடைய பெரிய தங்கச்சிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் எல்லாம் பண்ணிட்ட பிறகு கர்ப்பப்பை ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா எங்க தங்கச்சிக்கு நாங்க சொல்லல. ஆனா அதுக்கும் அந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நாங்க அதை ஞாபகப்படுத்தல. என்னன்னா, எங்க வீட்டுல இருக்கிற பக்கத்து வீட்டோட அக்கா, அவங்க தங்கச்சிக்கு இதே போல கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணிட்டு நடக்க வைக்கும்போது நடக்க முடியாம தலை சுத்துல வந்து அப்படியே உட்கார்ந்தவங்க தான். அவ்வளவுதான், அப்படியே இறந்து போயிட்டாங்க அவங்க.
எனக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சொன்ன உடனே அம்மா அதை நடக்க வைக்காத, டாக்டர் எல்லாம் வந்து சொன்னா கூட வேணாம், நீ நடக்கவே வைக்காத, கொஞ்சம் கூட அசைக்க வைக்காத, பயமா இருக்குது அப்படின்றது போல எல்லாம் சொல்லியிருந்தேன். இல்லம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க உஷாரா இருங்க, ஒரு வாரம் ஆகும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் நான் நடுவுல எப்பாச்சும் வந்து போறேன், இல்லைன்னா ஒரேடியா கூட வரமா, நான் விட்டுட்டு வந்தா மட்டும் அந்த பொண்ணுக்கு பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவங்க மாமியார் வீட்டுல இருந்தும் யாரும் வர்றதில்ல, நம்ம தான் பாத்துக்கணும், பாவம் அவன் தான் 2 குழந்தைங்களையும் தூக்கின்னு வரான், பார்க்கும்போதே கஷ்டமா இருக்குதுமா அப்படின்ட்டு எல்லாம் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு, ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு அன்னைக்கு நைட்டு தான் என்னுடைய தங்கச்சி வந்து தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஏதோ அம்மாக்கு விழிப்பு வந்து எழுந்து பார்த்தா என்னுடைய தங்கச்சி எழுந்து உட்காந்துட்டு இருக்காங்க கட்டில் மேல. அப்ப எங்க அம்மாவுக்கு பார்த்துட்டு அலறிட்டு இருக்காங்க, ஏமா என்ன பண்ற, எதுக்காக நீ எழுந்த அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா தூக்கமே வரல, நான் என் உயிரை கையில பிடிச்சுன்னு இருக்கிறேம்மா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ட்டு சொல்லி திட்டி இருக்கிறாங்க. அதை மறுநாள் காலையில எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரமா கழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வேலூர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு இப்ப பஸ்ல எல்லாம் ஏற முடியாது. அப்போ கார் போலதான் வச்சு ரெடி பண்ணணும்னா அவங்க வீட்டுக்காரு ஒத்துக்கவே இல்லை. கார்ல எல்லாம் எதுக்கு, நான் டூ வீலர்லயே கூட்டிட்டு போறேன், இல்ல பஸ்ல போலாம், அது நான் கார் எல்லாம் அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்றது போல சண்டை போட்டாங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, நீங்க எதுவுமே தர வேணாப்பா, நாங்களே கூட கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட கேட்டாங்க. நம்ம பொண்ணுக்கு நம்ம தாங்க பார்க்கணும், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவும் எங்க அம்மாவை திட்டி தான் அந்த காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி என் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ வீட்டுல அப்பா தான் கட்டில் மேல படுப்பாங்க, அந்த கட்டிலே போட்டுட்டு தான் என்னுடைய தங்கச்சி டிவி பாக்குற மாதிரி அப்படியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கெல்லாம் வந்துட்ட பிறகு எங்க ஆயா என்னுடைய தங்கச்சியை பார்க்கறதுக்கு டெய்லி வருவாங்க. அப்போ வந்து என்னுடைய பெரிய தங்கச்சியை எங்க ஆயா திட்டினாங்க, சும்மா அவன் மேல குறை சொல்ற நீ, உன்னோட ஆப்ரேஷன் அன்னைக்கு அவன் எப்படியெல்லாம் அழுதான்னு தெரியுமா, எனக்கு அப்பதான் நினைச்சேன் இந்த பொண்ணை இவனை பத்தி வந்து இப்படி அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த 2 குழந்தைங்களையும் வச்சுன்னு அந்த கோயிலாண்ட கையெடுத்து கும்பிட்டுனுக்குறான். இவனுக்கு வந்து இன்னா தெரியும், இவனும் கையெடுத்து கும்பிட்டுனுக்குறான். நேத்திக்கு எனக்கு கண்ணுல கூட தண்ணி வந்துடுச்சு, யாரு பெத்த பிள்ளையோ இப்படி வந்து நின்னுங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டுனா. ஆயா, உண்மையா அவருக்கு என் மேல பாசம் எல்லாம் கிடையாது, இவ செத்துட்டா, இந்த 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு நம்ம என்னடா பண்றது, கடவுளே இதுக்காச்சும் எனக்கு வந்து என் பொண்டாட்டியை காப்பாத்தி கொடுன்னு தான் கேட்டிருப்பாங்களே தவிர, பாசத்துல உண்மையா எங்க வீட்டுக்காரி எனக்கு வேண்டிக்க மாட்டாங்க ஆயா அப்படின்னு சொன்னோன்னா எங்க ஆயா திட்டினாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.